பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், சிவகுமார், ஜெய் கணேஷ், ஜெய்சங்கர், ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ் என கதாநாயக நடிகர்களின் ரகசிய வாழ்க்கைக்குள் அது செக்ஸ் தொடர்பானதாகவோ அல்லது குடி உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் தொடர்பானதாகவோ என்றுமே நுழைந்து பார்க்க ஆர்வப்படாததன் பின் உள்ள அரசியலையும், அதே சமயம் பானுமதி, சரோஜா தேவி, பத்மினி, ஸ்ரீதேவி, மாதவி, கௌதமி, குஷ்பு, நதியா, பானுபிரியா, சுகன்யா, கீர்த்தி சுரேஷ், தமன்னா, சமந்தா, ஸ்ரீதிவ்யா, பூஜா ஹெக்டே உள்ளிட்ட கதாநாயக நடிகைகளின் மீதுள்ள பிம்பங்களின் கருத்துகளில் காட்டும் ஆர்வத்திற்கும் உள்ள முரண் யாரால் எப்படி கட்டமைக்கப்பட்டது என சிந்தித்து பார்த்தால் அது எல்லா காலகட்டத்திலும் பெண்ணின் அழகுணர்ச்சி சார்ந்ததாக மட்டுமின்றி பெண் ஆணை விட ஒரு படி முன்னேறி விடுவாளோ என்ற ஆழ்மன பயத்தின் வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். இது சினிமா துறைதான் என்றில்லாமல் இன்றைய தொழில்நுட்ப உலகிலும் கூட ஒரு பெண் எந்த ஒரு ஆணுடனும் நெருக்கமாக பழகினால் கூட அவள் அந்த மாதிரி பெண்தான் என்று வடிவமைப்பதில் இன்றும் மிக நேர்த்தியாக செயல்படுகிறது ஆணுலகு. இதில் இலக்கியத்துறை ஒன்றும் விதிவிலக்கல்ல. கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு போட்டு கவிதையோ கதையோ நாவலோ எழுதினால் அவர் இந்திய அல்லது தமிழ் இலக்கிய உலகின் தலைசிறந்த எழுத்தாளர் என்று கொண்டாடப்படுவதும், மூலைகள் என்று தலைப்பிட்டுவிட்டு அதற்காக எவ்வளவு விமர்சனங்களை குட்டி ரேவதி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்பதும் அனைவரும் அறிந்ததே. இது ஏதோ தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மட்டும் நேர்ந்த சாபக்கேடல்ல. உலக இலக்கியத்திலும் பெண்களின் நிலை இதுதான். ஆனாலும் பெண்ணுலகம் தன் சார்ந்தும் தன் சூழல் சார்ந்தும் இன்று வரை தன் கருத்தை மிகவும் துணிவுடன் முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. பொங்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தாது கோப்பையில் ஊற்றி நிரப்புகிறேன் ஓர் ஆகச் சிறு மிடறு உள்ளிறங்க, அத்திரவம் பருகுபவரின் மனநிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. சுவை அறியாதவர்க்கு தண்ணீர் போலவேனும் எப்படியோ ஒரு வகையில் தாகம் தீர்ப்பதாக. ஏப்ரல் 2022 நுட்பம் இணைய இதழில் கவிதை என்று தலைப்பிட்டு கவிஞர் ரத்னா வெங்கட் இக்கவிதையில் சொல்ல வருவது கவிதையா? கவிதையை மறுபடி ஒரு முறை வாசித்துவிட்டு உண்மையில் அவர் சொல்வது கவிதையைத்தானா என்று மீண்டும் கேட்போம். பொங்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தாது கோப்பையில் ஊற்றி நிரப்புகிறேன் ஓர் ஆகச் சிறு மிடறு உள்ளிறங்க, அத்திரவம் பருகுபவரின் மனநிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. சுவை அறியாதவர்க்கு தண்ணீர் போலவேனும் எப்படியோ ஒரு வகையில் தாகம் தீர்ப்பதாக. இக்கவிதையில் மீண்டும் அவர் கவிதையைத்தான் சொல்ல வருகிறாரா என்று மறுபடி ஒரு முறை அலசி பார்ப்போம். கோப்பையாக ஒரு பெண்ணும் திரவமாக அவள் உணர்வுகளும் அத்திரவம் பருகுபவரின் மனநிலைக்கேற்ப எவ்வாறு தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. எப்படியோ ஒரு வகையில் ஆணின் தாகம் தீர்ந்தால் போதும், பெண்ணின் உணர்வுகள் பற்றி கவலை கொள்வானேன் என்றும், அதேவேளை காலம் காலமாக கோப்பையாகவும் திரவமாகவும் பெண்ணேதான் உருக்கொள்ள வேண்டுமா என்கிற கேள்விகளை முன்வைப்பதும் தொக்கி நிற்கிறதுதானே. பெண் தன் உணர்வுகளை கோப்பை நிறைய ஊற்றி வைத்தாலும் கூட தன் தேவைக்கு ஆணுக்கு ஆகச் சிறு மிடறு போதுமானதாக இருக்கிறது என்பது, ஆணை பெண் எவ்விதம் புரிந்து வைத்திருக்கிறாள் என்பதும், பெண்ணை, அவள் உணர்வுகளை, அவள் கனவுகளை ஆண் எவ்விதம் புரிந்து கொண்டு அல்லது புரிதல் அவசியமற்று அணுகுகிறான் என்பதும் கவிதையில் வெட்ட வெளிச்சம். அக்டோபர் 2022 நுட்பம் இணைய இதழில் வெளியான ரத்னா வெங்கட்டின் மற்றொரு கவிதை இது. தவறுகளுக்குள் தொலைந்து போனவளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கிறாய். மீட்டெடுக்கும் பாதங்கள் நிச்சயமாக உனதல்ல, இந்த யுகத்தில் வாழ்கிற எவரிடத்திலும் அல்ல. மீள்வதை இல்லையென ஊர்ஜிதமாகாத வரையில் தன்னை காட்டிக் கொடுப்பதிலும் கல்லாயிருப்பது உத்தமம் என்பதே அவள் விருப்பு என்ற கவிதையில் பெண்ணின் தவறுகளை கண்டுபிடிக்க விளையும் நீ எந்த தவறுகளையும் எந்த பொழுதிலும் செய்யாதவனா? அப்படியே அவள் தவறிழைத்திருந்தாலும் மீண்டும் அத்தவறை செய்யாத வண்ணம் இருக்க நீ என்ன முயற்சி செய்தாய் என கேட்பதிலாகட்டும், உனது என்ற பெயர் சொல் மூலம் அது எதிர்பாலினமாகவும் தன்பாலினமாகவும் கூட இருக்கலாம் என்று சுட்டுவதிலாகட்டும், மீள்வது என்பதே பெண்ணை பொறுத்து மீள்வதை என குறிப்புணர்த்துவதிலாகட்டும், ரத்னா வெங்கட் தனித்து நிற்கிறார்.
இதேதான் அன்று அவர் மிகவும் அழகாகத் தெரிந்தார் அந்த தெருவில் உள்ள எல்லோருக்கும். ஆனால் அன்றுதான் தொலைந்து போனார் முதலாக என்று மகிழினி காயத்ரியின் கவிதையில் வேறு விதமாக வெளிப்பட்டிருக்கிறது. அழகாகத் தெரியும் ஒருவர் அன்றே முதலாக தொலைந்து போதல் என்பது நிச்சயமாக ஆணுக்கு நிகழக்கூடியதா என்றால் 99% இல்லை என்ற மறுமொழியே எழக்கூடும். பெண்தான் இங்கு எல்லாவற்றின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறாள், எல்லா நிகழ்வின் அச்சாரமாக இருக்கிறாள், எல்லா பிம்பங்களின் கண்ணாடியாக இருக்கிறாள். ஆனாலும் அவளை எல்லாமுமாக ஏற்றுக்கொள்ள ஆணின் அக மற்றும் புற உலகிற்கு அவ்வளவு தயக்கம் எப்போதுமே இருக்கிறது என்பதை பனிக்குடத்தில் ஒளிந்திருக்கிறது பிரபஞ்சத்தின் இருளும் ஒளியுமான ரகசியத்தின் திறப்பு. தொப்புள் கொடியின் கைப்பற்றி மலர்கிறது பேரண்டத்தின் மற்றுமொரு அதிசயம். ஒவ்வொரு விள்ளலுக்கும் விக்கித்து கிடக்கிறது அன்பின் ஊன். முதல் துளி பிராணவாயுவின் பருகலில் தம்மை புதுப்பித்துக் கொள்கிறது கடவுளின் சுவாசம். வைன் போத்தலில் மூழ்கியிருக்கும் 100 திராட்சைகளின் இனிப்பின் போதையை சகலருக்கும் ரட்சிக்கும் தேவனின் சிறந்த கானம் புத்தம்புது சிசு பிரவேசம் என்ற மகிழினியின் ஆதங்கம் எத்தனை காதுகளை எட்டியிருக்கக்கூடும்? 100 திராட்சைகளின் போதையில் மயங்கி கிடக்கும் ஆண் எப்போது தெளிந்து எப்போது பெண்ணுக்கான அவள் தாயாக, தாரமாக, உடன்பிறப்பாக, தோழியாகவே இருந்தாலும் கூட எப்போது பெண்ணுக்கான முழு அங்கீகாரத்தை வழங்கப் போகிறான் என்ற மகிழினியின் கேள்விக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் விக்கல் அடங்க மாட்டேன் என்கிறது. திராட்சைகளின் இனிப்பு என்றதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பக்குவமாக விலக்கி வைக்கப்பட்ட புளிப்பும் ஊடாடுகிறது தானே. என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் செரித்துவிடத்தானே செய்கிறது அன்பின் ஊனும். சொற்கள் வாழ்வில் நிகழ்த்தி காட்டும் மாயாவாதங்கள் போல் வேறெதுவும் இருப்பதாக புலப்படவில்லை. அவை அன்புக்கு, அடிமைத்தனத்திற்கு, கோபத்திற்கு, கொண்டாட்டத்திற்கு, கோழைத்தனத்திற்கு, குறும்புக்கு என வெவ்வேறு முகமூடிகளை தன் கக்கத்திலேயே வைத்துக் கொண்டு திரிகின்றன. இடத்திற்கும் நேரத்திற்கும் ஆட்களுக்கும் தகுந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் அவ்வப்போது அதை எடுத்து அணிந்து கொள்கின்றன. சொற்களின் காட்டில் பெரும்பாலும் பெண்ணே பற்றி எறிகிறாள். யார் சொல்லறிந்தாலும் அது மிகச் சரியாக பெண் மீதுதான் விழுகிறது. எத்தனை முறை மேய்ந்து தள்ளினாலும் கிழித்து எறிந்தாலும் பெண்களின் மீதுதான் காலம் காலமாக சொல்லின் எல்லா சுவரட்டிகளும் ஒட்டப்படுகின்றன. பெண் சொல்லை குப்பையைப் போல கூட்டி தீ வைக்கிறாள். உப்பை போல அளவாகவே எல்லா உளத்திலும் சேர்க்கிறாள். எடுபடாத இடங்களில் சொல்லை பழைய துணியில் மூட்டையாக கட்டி பரணில் போட்டு விடுகிறாள். ஆகச் சிறந்த சொற்களை தன் மன உண்டியலில் சேர்த்து வைக்கும் பெண் எந்தச் சூழ்நிலையிலும் அதை செலவழிக்க முன்வருவதில்லை. சொற்களால் தன்னை சுற்றி எழுப்பப்படும் சுவர்களை பெரும்பாலான சமயங்களில் தன் கைவசம் ஒரு பாதுகாப்பிற்காக வைத்திருக்கும் மௌனச் சுத்தியலால் சத்தம் காட்டாமல் உடைக்கிறாள். வேட்கையின் நிறம் என்ற தொகுப்பில் உமாசக்தி சொற்களின் வீரியம் குறித்து இவ்வாறு கூறுகிறார். என்னை பற்றிய உன் புரிதலை யாருக்கும் உரத்துச் சொல்ல மாட்டாய் நீ, எனக்கேயும் கூட. பிரிவின் சொற்கள் தொண்டைக்குள் சிக்கி வெளிவர எத்தனிக்கின்றன. மரணத்தை ஒத்த உன் புறக்கணிப்பு எஞ்சி விடுகிறது அதை. என்ன செய்ய? உலகம் புறத்தே இருந்துவிட்டு போகட்டும். உள்ளுக்குள் சொல்லிக் கொள்ளலாம் அன்பின் பரிபாசைகளை. மண்டியிட்டு கேட்கிறேன், சொற்களால் நிகழ்த்துவதை இனி ஒருபோதும் செய்ய துணியாதே. என்ன செய்ய என்கிற கேள்விக்குள் எத்தனை தவிப்புகள், எத்தனை தவிர்ப்புகள், எத்தனை ஏக்கங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகள். எத்தனை முறை மண்டியிட்டு கேட்டாலும் இந்த உலகம் பெண் மீது நிகழ்த்தும் சொற்போர் அவ்வளவு எளிதில் முடிவுக்கு வந்துவிடுமா என்ன? பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம்.